வாடி. என்ன மாமா? இந்த ட்ரெஸ்ல என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. அதான் உள்ள வச்சு சொன்னியே மாமா. சுவாதிக்காது என்ன? என்ன ரொம்ப சுவாதிக்கிற பத்துக்க. என்னாச்சு மாமா? நான் ஏதாச்சும் தப்பா பேசிட்டேனா? அடியே, இப்பதான் உன்னை சுவாதிக்காதுன்னு சொன்னேன். யாருக்கு இல்லை, நான் உள்ள வச்சு உன்னை பார்த்ததுக்கு மண்டை கிறுக்கு பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன். இதுல வேற கொஞ்சமா செய்யற. ஒழுங்கா வந்துரு பத்துக்க. இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல படிச்சு வச்சிருவோம் பத்துக்க. ஒழுங்கா இருந்துக்க. என்ன வேலை எல்லாம் முடியட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு வச்சிருக்கேன். வா சீக்கிரம். சரி மாமா. அப்பா, இப்படி பேசாதன்னு உன்னை சொன்னேன். ஒழுங்கா வாயை முடிட்டு வந்துரு, இல்ல வாயை பொத்தியே கூட்டிட்டு போயிருவேன். உனக்கு தெரியும் இந்த மாமா எப்படி வாயை பொத்துவேன்னு. ஒழுங்கா வந்துரு. நம்மளுக்கு நேரம் ஆயிட்டே போலாம். சரிடா, வாடி. டியே பொண்டாட்டி, இன்னும் என்னடி பண்ற? ரொம்ப லேட் ஆயிட்டுடி. இதுக்கே எங்க அக்கா என்ன கிளிக்க போறா. சீக்கிரம் வாடி. வர வேண்டாமா மாமா? ஏன் மாமா இப்படி அவசரப்படுற? அவசரப்படுறேனா? டியே, உங்க வீட்டுக்கு வந்தே 1 மணி நேரம் ஆக போகுதுடி. இந்த சுடிதார போட்டு கிளம்ப வாடி. உனக்கு இவ்வளவு நேரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வெளில கூட்டு போனா காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உன்னை ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் போல. அப்பதான் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வெளியில போலாம். சப்பா, ஏன்டி இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க? ஒரு ட்ரெஸ் எடுத்தமா போட்டோமா கிளம்புனமான்னு இருக்க மாட்டியலாடி? இந்த பாரு மாமா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எனக்கு எப்போதுமே தாவணியும் புடவையும் கட்டி தான் பழக்கம். நீ திடீர்னு சுடிதார் போடுறதுனா நேரம் ஆகும்ல. எல்லாரும் புடவை கிட்ட தானடி லேட்டாவும் சொல்லுவாங்க. நீ என்னடி சுடிதார் போட லேட்டாவும் சொல்லுத? எனக்கு எது வருமோ அதுதானே ஈஸியா இருக்கும். சப்பா, முடியல. சரிடி, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் ஆயிடும். எங்க அக்கா அங்க என்ன கோபத்துல இருக்காளோ. நீ முதல்ல பைக்ல ஏறு, நம்ம போவோம். அடியே இறங்கு. என்னாச்சு மாமா? நீ என்ன பைக்ல ஏற சொன்ன? நீ எப்படி ஏறி உட்கார்ற? ஏன் மாமா, நான் நல்லா தானே உட்கார்றேன். ஒத்த பக்கமா காலை போட்டு உட்கார்ற? நீ சாதாரணமா ரோட்ல நடந்தாலே உழுந்துதான் நடப்ப. இதுல ஒத்த பக்கம் காலை போட்டு உட்காந்து போகும்போது எங்க விழுந்துட்டேன்னா என்னடி பண்ண? 2 பக்கமும் காலை போட்டு உட்காரு. 2 பக்கம் காலை போட்டு உட்காரணுமா? ஆஹா, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. கீழே விழுந்துருவடி, அதுக்குதான் சொல்றேன் 2 பக்கமும் காலை போட்டு உட்காரு. இல்ல இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் 2 பக்கம் கால் போட்டுலாம் உட்கார மாட்டேன். உன்னை கொன்றுவோம் பத்துக்க. இப்போ உனக்கு விளக்கம் கொடுக்கறதுலாம் எனக்கு நேரம் இல்ல. கீழே விழுந்துருவேன், புரியுதா? ஒழுங்கா 2 பக்கம் கால் போட்டு உட்காரு. இல்லன்னா முன்னாடி வா, முன்னாடி வந்து உட்காரு வா. இல்ல இல்ல வேண்டாம், நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். அப்ப 2 பக்கமும் காலை போட்டு மாமாவை நல்லா இறுக்கமா பிடிச்சிட்டு உட்காரு. சரி, உட்காந்துட்டேன் மாமா. நல்லா உட்காந்துக்கிட்டியா? அதெல்லாம் நல்லா உட்காந்துக்கிட்டேன் மாமா. நீ கிளம்பு. அடியே, உன் தோல் கடத்துல துப்பட்டா அதை எடு. எதுக்கு மாமா? இந்த துப்பட்டாவை எடுத்து உன் முதுகு பின்னாடி போட்டு அந்த துப்பட்டாவோட 2 முனையும் முன்னாடி கொண்டா. மாமா இடுப்புல இறுக்கி கட்டிக்கிறேன். என்ன மாமா சொன்ன? அடியே, உன் துப்பட்டாவை உன் முதுகு பின்னாடி போட்டு அந்த துப்பட்டாவோட முனைய 2 எனக்கு முன்னாடி தா. என் வயிற்றோட சேர்த்து உன்னை இருக்க கட்டிக்கிறேன். ஏன்னா நீ பின்னாடி உட்காந்துருக்க, நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வண்டி ஓட்ட முடியாது. நீ சில நேரம் அசந்து தூங்கிட்டேன்னா கையை விட்டுருவ தூக்கத்துல. அப்புறம் கீழே விழுந்துட்டேன்னா அடிபட்டுரும், என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், நீ துப்பட்டாவை போட்டு முன்னாடி தா. நான் என் வயிற்றோட இருக்க கட்டிக்கிறேன். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என் முதுகுல படுத்து அப்படியே தூங்கிரு, சரியா? ஏய், என்னடி? ஒண்ணும் இல்ல மாமா. சரி, சீக்கிரம் துப்பட்டாவை எடுத்து முன்னாடி கூட நான் இருக்க கட்டிக்கிறேன். அப்புறம் போகும்போது தண்ணி தாக எடுத்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிடு. நான் தண்ணி பைக்ல வச்சிருக்கேன், எடுத்து தரேன். அப்புறம் பாத்ரூம் போகணும்னா சொல்லு. வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருந்துடாத. நான் எங்கேயாச்சும் நிப்பாட்டுறேன், என்ன? நான் என்ன குழந்தைய மாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். ஏன் நீல எனக்கு குழந்தைதான். உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கணும்டி. அப்பதான் உனக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்துல பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். நீ வெக்கப்பட்டுக்கிட்டு எதையும் சொல்லாம இருக்காத. உனக்கு என்ன வேணாலும் சரி உடனே என்கிட்ட சொல்லு, நான் பண்ணி தரேன், புரியுதா? சரி மாமா. சரி, கொஞ்சம் இருக்க கட்டிட்டனோ? வலிக்குதா? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நீ போ மாமா. அம்மா, உன் கையை எங்க காணோம்? எங்க வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்தியா என்ன? ஏன் கையா? என் கை என்கிட்ட தான் மாமா இருக்கு. இருக்குல்ல, அப்புறம் என்ன? எனக்கு இருக்க பிடிச்சிக்கடியே, கீழே விழுந்துட போற. நல்ல நேரத்துக்கு துப்பட்டா வச்சு கெட்டினேன். இவ்வளவு நம்பி என்ன பிடிச்சிக்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு பிடிச்சிக்கடியே. பிடிச்சிக்கிட்டேன்.
இப்படிதான் பிடிச்சுக்கணும். நல்லா இருக்க பிடிச்சுக்க. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண போறேன், பாத்துக்கிரு. சரி மாமா. என்னடி என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறியே. என்ன பயமா இருக்கா? நான் இன்னும் வண்டியை ஸ்பீடா ஓட்டுறேனோ? ஸ்லோவா போட்டுமா? எனக்கு பயமாலாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதான் நீ இருக்கல என் கூட, அப்புறம் ஏன் நான் பயப்பட போறேன்? அப்ப ஏதாச்சும் பேசிக்கிட்டு வர வேண்டியதானடி, எதுக்கு அமைதியா வர? இந்த பாரடி பொண்டாட்டி, உன்னை முதல்ல பைக்ல நான் வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நேரத்தை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கணும். உன் கூட இருக்கிற இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் எந்த அளவுக்கு சந்தோஷமாக்கிக்கணுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக்கிக்கணும். இந்த பாரடி நிலா, நம்ம வாழ்க்கையில முதல்ல கிடைக்கிற உறவுகளா இருக்கட்டும், நிகழ்வா இருக்கட்டும், ஏன் நம்ம ஆசைப்பட்டு வாங்குற ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அந்த நேரத்துல அது நம்மளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருந்தா, நம்ம காலம் கடந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது மறுபடியும் அதே காலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வாழ்ந்த காலங்களை திரும்ப வாங்க முடியாது. ஆனா அந்த நிகழ்வை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது ஒரு அளவு கடந்த சந்தோஷம் இருக்கு பாரு. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்வுகள் காலம் கடந்த பிறகு நம்மளுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா, அப்படியாப்பட்ட நாட்களை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா மாத்திக்கணுமோ அந்த அளவுக்கு மாத்திக்கணும். இந்த நிமிஷம் நீ என் கூட இருக்கிற இந்த நினைவுகளை என் வாழ்க்கையில எப்போதுமே மறந்துடக்கூடாது. மறுபடியும் உன்னை எத்தனையோ தடவை இந்த பைக்ல வச்சு நான் கூட்டிட்டு போலாம். ஆனா ஒவ்வொரு தடவையும் கூட்டிட்டு போகும்போதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் டைம் என் கூட பைக்ல வந்தது, என்கிட்ட பேசிக்கிட்டது, அந்த நேரத்துல நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இது எல்லாமே தான் எனக்கு ஞாபகத்துல வரணும். நீ சொல்றது உண்மைதான் மாமா. முதல்ல நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சந்தோஷம் காலம் கடந்து போனதுக்கு அப்புறமும் திரும்ப நடக்கும்போது அது அளவில்லா சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஒரு சந்தோஷத்துல தான் மாமா நான் இப்போ இருக்கேன். இப்போ உன் கூட இந்த பைக்கில் வரும்போது எங்க அப்பா என்னை முதல்ல பைக்கில் அழைச்சிட்டு போனது தான் மாமா எனக்கு ஞாபகம் வருது. என்னடி சொல்ற? நீயும் உங்க அப்பா கூட இதே மாதிரி பைக்ல போனியா? போயிருக்கேன் மாமா. இதே மாதிரி தான் நீ என்னை எப்படி கூட்டிட்டு போறியோ இதே மாதிரி தான் மாமா எங்க அப்பாவும் என்னை பைக்கில் வச்சு கூட்டிட்டு போகும். எங்க அப்பா கூட நான் முதல்ல எப்படி பைக்கில் போனேன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் அப்பா கிட்ட ஒரு பழைய பைக் ஒன்று இருந்துச்சு மாமா. அந்த பைக்கில் எனக்கு வெளியில் போகணுன்னு ஆசை. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்னை கூட்டிகிட்டே போவாது. அப்போ தான் ஒரு நாள் கேட்டேன், ஏன்ப்பா என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னிச்சு, இந்த பாருமா, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். ஆனால் இந்த பைக்கில் போகணுன்னு மட்டும் ஆசைப்படாத. ஏன்னா நான் பைக்கில் முன்னாடி உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருப்பேன். நீ பின்னாடி எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை தூக்கத்தில் கீழே விழுந்துட்டேன்னா உனக்கு அடிபட்டுரும்லாமா. உனக்கு அடிபட்டா இந்த அப்பாவால் தாங்கிக்க முடியாது. அதனால பைக்கிலலாம் ஒன்றும் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லும். சரிப்பா, நான் பைக்கில் பின்னாடி உட்காந்தா தானே அடிப்படுன்னு சொல்றீங்க, அப்போ முன்னாடி உட்காந்துக்கிறேனே, அப்படியாச்சும் வச்சு என்ன கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கும் எங்கள் அப்பா, ஐயோ வேணாமா, நீ பைக்கில் முன்னாடி உட்காந்தா எய்தாக்கில் காற்றடிக்கும், தூசி ஏதாச்சும் கண்ணில் விழும், அப்புறம் அந்த குளிர்ந்த காற்று உனக்கு ஒத்துக்காது, சளி பிடிக்கும், அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ, உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா இந்த அப்பாவால் தாங்கிக்க முடியாது. அதனால இந்த பைக்கில் போகிறதெல்லாம் விட்டுருமா. உனக்கு வெளியில் போகணுன்னா சொல்லு, அப்பா உன்னை பஸ்ஸில் கூட்டு போகிறேன், இல்லை நம்ம டிராக்டர் இருக்குல்ல அதில் உட்கார வச்சு கூட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் பைக்கில் மட்டும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடும். ஆனாலும் எங்கள் அப்பா கிட்ட விடாமல் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா பைக்கில் கூட்டிகிட்டே போவாது. அப்போ தான் ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் பைக்கில் தான் என்னை கூட்டு போக மாட்டேங்கிறீங்க, அப்போ எனக்கு சைக்கிளாச்சும் வாங்கிட்டாங்கப்பா, நான் சைக்கிளாச்சும் ஓட்டுவேன்ல, எனக்கும் ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பைக்கில் தான் நம்ம கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறோம், இப்போ சைக்கிள் கேட்குறா. இதையும் வாங்கி கொடுக்கலன்னா பிள்ளைக்கு மனசு கஷ்டமாக போயிடுமே. ஆனால் சைக்கிள் வாங்கி கொடுத்தா அவளுக்கு எப்படி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பதட்டம். சரி பிள்ளை கேட்டுட்டா என்ன பண்ணுறது, வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தந்துட்டாங்க. ஆனால் நான் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் எங்கள் அப்பா என் சைக்கிளுக்கு பின்னாடியே ஓடியாருவாங்க. எங்கே நான் கீழே விழுந்துருவோன்னு பயந்துக்கிட்டே பின்னாடியே வருவாங்க. அப்போ தான் ஒரு நாள் நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அந்த சைக்கிளை தனியாக ஓட்டணும்னு நினச்சி சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போன கொஞ்சம் தூரத்துலேயே கல் தடுக்கி சைக்கிளோட கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததில் என் கையை காலெல்லாம் அடிபட்டு ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. இது தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பா ஒடியாந்து வந்து என்னை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என் கை காலில் உள்ள காயம்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்கள் அப்பா அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுச்சா எனக்கு எரிச்சல் தாங்க முடியாமல் வலியில் கத்த ஆரம்பிச்சிட்டேன். உடனே எங்கள் அம்மா, எல்லாம் வேணும், நீ என்னத்துக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போனேன், அப்பாவுக்கு தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் தான் இப்படி கீழே விழுந்துட்டு வந்து கிடக்குற, நல்லா வலிக்கிட்டு உனக்கு அப்படின்னு சொல்லி என்னை திட்டுனாங்களா. அதுக்கு எங்கள் அப்பா, சும்மா இரு, என் பிள்ளை எதுக்கு திட்ட, என் பிள்ளை நல்லா தான் சைக்கிள் ஓட்டுவா, எல்லாம் அந்த ரோட்டில் கிடந்த கல்லுனால தான் இவ்வளோ வந்துச்சு, அந்த கல் தட்டலைன்னா என் பிள்ளை ஒழுங்காக தான் சைக்கிள் ஓட்டிட்டு போயிருப்பா, என் பிள்ளை மேலே கோவப்படுற அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா திட்டி விட்டுட்டு
எனக்கு ரொம்ப காயம் வலிச்சதுனால நைட்டுக்கு தூக்கமே வரல. ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு, இந்த பாருமா நீ நிம்மதியாக தூங்கு, நான் உன்னோட காயத்திட்டெல்லாம் சொல்லிடுறேன், என் பிள்ளைக்கு தூக்கம் வருது அதனால் நீங்கள் வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், வலிக்காது அப்படின்னு சொன்னிச்சு. நான் எங்கள் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் சொன்ன அந்த காயம்லாம் கேட்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பாவும் அதெல்லாம் கேட்குமே, என் பொண்ணு தூங்கணும் அதனால் நீங்கள் இப்போல்லாம் வலிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்கும் அப்படின்னு சொன்னிச்சு. நானும் எங்கள் அப்பா சொன்ன தைரியத்தில் நல்லா கடந்து தூங்கிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா நைட்டு பூரா தூங்கவே இல்லை, கண்ணு முழிச்சு என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் காலையில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் கேட்டேன், என்னால் தான் என் பிள்ளை நைட்டு பூரா தூங்கலை, அவளுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நான் தான். அவள் அப்போவே என்னை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொன்னான். நான் கூட்டிகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக அந்த சைக்கிளும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு தெரியாமல் என் பிள்ளை அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டணும்னு நினச்சிருக்கவும் மாட்டா. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் தானே கீழே விழுந்து இப்படி அடிபட்டு வந்து கிடக்குறா. அவள் அப்படி இருக்கிறத பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல. எல்லாம் என் மேலே தான் தப்பு. அவள் சொன்ன உடனே நான் பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தேன்னா இப்போ என் பொண்ணு இப்படி வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா சொல்லி வேதனைப்பட்டதை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் வேணுக்குன்னே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே விழுந்து அடிபட்டுட்டு வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா என் மேலே கோவமே படலை. என் காயத்துக்கு நான் அழுததை விட எங்கள் அப்பா வேதனைப்பட்டது தான் அதிகம். அப்புறம் நான் உடனே எங்கள் அப்பா கிட்ட சைக்கிளை தூக்கி கொடுத்து, எனக்கு சைக்கிள் வேணாம்ப்பா, பரவாயில்ல, நான் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமே நான் சைக்கிள் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுக்க சொல்லிட்டேன். ஆனால் உடனே எங்கள் அப்பா என்னை துண்டை தூக்கிக்கிட்டு அவரோட பைக்கில் கொண்டு போய் உட்கார வச்சு அதோட துண்டை எடுத்து என்னோட இடுப்புலையும் எங்கள் அப்பா இடுப்புலையும் சேர்த்து இருக்க கட்டிக்கிட்டு, நீ வா, இனிமேல் உன்னை பைக்கில் நான் டெய்லியும் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், இதே மாதிரி உன்னை இருக்க கட்டிக்கிறேன், நீ இனிமேல் கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு. பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு கீழே இறக்குற வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட பேசிக்கிட்டே வரும். ஏன்ப்பா பைக் ஓட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவோம், இல்லைம்மா நீ திடீர்னு தூக்கத்தில் கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும். அதான் இடுப்பில் இருக்கமா துண்டு கட்டியிருக்கீங்களப்பா, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுவேன். இல்லைம்மா எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, நீ தூக்கத்தில் கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன், நீ பைக் ஓட்டி இறங்குற வரைக்கும் அப்பா கிட்ட பேசிக்கிட்டே வா, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு வந்து எங்கள் அப்பா சொல்லும். இப்படிதான் மாமா ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து செய்யும். எனக்கு அடிபட்டா எங்கள் அப்பா கஷ்டப்படுங்கிறதுக்காகவே நான் எங்கே போனாலும் பாதுகாப்பாகவே நிற்பேன். ஏன்னா எங்கள் அப்பா கஷ்டப்படுறத பார்த்தா என்னால் தாங்கிக்க முடியாது. இப்படிதான் மாமா ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பாவோட கண்ணுக்குள்ள வச்சு என்னை பார்த்துக்கிடுச்சு. என்னை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டு போனாலும் என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். 5 நிமிஷம் எனக்கு காணலைனாலும் அதால் இருக்கவே முடியாது. நான் அடிபட்டு எனக்கு வலிச்சதை விட எங்கள் அப்பாவுக்கு துடிச்சது அதிகம். எங்கள் அப்பாவுக்கு வலிக்குமேன்னு சொல்லிட்டு நான் பாதுகாப்பாக நிற்பேன், எங்கேயும் விழுந்துடக்கூடாது, அடிபட்டுறக்கூடாதுன்னு. எங்கள் அப்பா என்னை விட்டு போனதுக்கு பிறகு என்னை அதே மாதிரி பார்த்துக்க யாருமே இல்லை மாமா. எங்கள் அம்மா என் கூட இருந்தாலும் அப்போ என் குடும்பம் இருந்த சூழ்நிலைக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்னைய பார்த்துக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை அவங்களால பார்க்க முடியாது. அதனால் எங்கள் அப்பாவோட பிரிவை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். ஏதோ நடு காட்டுக்குள்ளே தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்கும் மாமா. அப்போ எங்கள் அப்பாவை நினச்சி அழுவேன். அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அப்பாவை நினச்சி நிறைய தடவை அழுதுருக்கேன் மாமா. அப்போதான் ஒன்று நினச்சேன், 1000 உறவுகள் தான் கூட இருந்தாலும் தகப்பனோட அன்புக்கும் அக்கறைக்கும் இடையில எந்த உறவாலையும் வர முடியாது. ஒரு தகப்பன் தான் பிள்ளைய பாதுகாக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாரும் அவங்க பிள்ளைய பாதுகாக்க முடியாது. என் அப்பா என் மேலே உசிரே வச்சிருந்தாரு. அவரோட உசிரே நான் தான். அவரோட இடத்த இந்த உலகத்தில் யாராலுமே பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன். அப்பதான் மாமா நீ வந்த. எங்க அப்பாவை மாதிரியே நீ என்னை பாத்துக்கிற, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்னை அப்படி பொத்தி பாதுகாத்துக்கிற. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்றேன். எனக்கு அடிபட்டுச்சுன்னா நான் அழுததை விட நீ துடிச்சு போறதுதான் அதிகமா இருக்கு. எங்க இவ எதையும் நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுருவாளோ அழுதுருவாளோன்னு நினைச்சு நீ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காகவே வாழ்ற பத்தியா மாமா. இப்ப நான் நினைக்கிறேன், ஒரு தகப்ப உறவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பத்திரமா பாதுகாப்பா பாக்குறது கணவன் மட்டும்தான். அந்த பொறுப்பு கணவனுக்கு தான் வந்து சேரும். தகப்ப விட்டு போனாலும் பிள்ளைக்காக ஒரு உறவை விட்டுட்டு போவாங்க. அந்த உறவு நீ தான் மாமா. எனக்கு என் அப்பா அவர் இடத்துல இருந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒன்று என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. எனக்கு நீ என்னை ஒவ்வொரு தடவையும் அப்படி பார்த்துக்கிறப்பம்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். எங்கள் அப்பா என்னை விட்டு போகலை, கூடயே தான் இருக்காரு அப்படின்னு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பைக்கில் ஏறி உட்கார்றதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணின? புடவை கட்டிட்டு வரக்கூடாது, சுடிதார் போட்டு வரணும், என்னை இறுக்கமாக பிடிச்சிக்க. இப்போ கூட என்னோட ஷாலை உன்னோட இடுப்பில் கட்டிக்கிட்டு தானே உட்காந்துருக்க. இதெல்லாம் நீ பண்ணுறத பார்த்தா எங்கள் அப்பா பண்ணுற மாதிரியே இருக்கு. நான் இதை நினச்சி சந்தோஷப்படுறதா அழுகுறதானே தெரியல. என்னடி மனசுக்குள்ள இவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க? இந்த பாருடி, என்னோட உசிரடி, நீ என் உசிரை நீ காப்பாத்திருக்க. இப்ப நான் உன் கூட இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். நீ இல்லாம நான் எப்படிடி?
இப்ப நான் உன்னை பாத்துக்கிறது கூட என்னைய நான் பாதுகாத்துக்கிற மாதிரி தான். எனக்கு நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும்டி. நீ எப்போதுமே உனக்காக யோசிச்சது கிடையாது, மத்தவங்களுக்காக தான் யோசிக்கிற. உனக்காக யோசிக்கிறதுக்கும் உன்னை பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தவங்க வேணும். என்னால உங்க அப்பா மாதிரி பாத்துக்க முடியுமான்னு தெரியல, முழு நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னை பாத்துப்பேன். சரியா? உன்னை கண்கலங்க விடாம உங்க அப்பா பாத்துக்கிட்ட மாதிரியே நானும் பாத்துக்க முயற்சி பண்றேன். ஏன்னா யாராலுமே ஒரு தகப்பனோட இடத்தையும் தாயோட இடத்தையும் பிடிக்க முடியாது. அதெல்லாம் வரும். அந்த இடத்துக்கு ஈடா எதையுமே கொண்டு வர முடியாது. ஆனா நீ அந்த இடத்துல என்னை வச்சு பாக்குற பத்தியா, எனக்கு இப்பவே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என் பொண்டாட்டியோட மனசுல நான் இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போதே அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இந்த பருடி நீலா, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் நான் செய்யறேன். உன் மனசுல எந்த வேதனையும் இருக்கக்கூடாது. நீ எப்போதும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்துல கூட உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. சரியா? எப்போதுமே நான் உன்னை இதை விட நல்லா பார்த்துப்பேன். ஒரு நாளும் உன் மேல உள்ள அந்த அன்பு பாதுகாப்பு எனக்கு குறையாதுடி. எப்போதும் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருக்கணும், உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கணும். எனக்கு அது போதுண்டி. சரியா? நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. நான் உன் கூட இருக்க, கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த உடம்புல நீ கொடுத்த உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். போதுமா? தெரியும், எங்க அப்பாவை மாதிரியே நீ என்னை பார்த்துப்பேன்னு. இந்த பாரு மாமா, என் உடம்புலயே இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் உன் மேல உள்ள அந்த காதல் எப்போதுமே போகாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும் இப்படி ஒன்னாதான் வாழ போறோம். சாகும் போதும் சேர்ந்துதான் சாகணும். நான் இல்லாம நீயும் இருக்கக்கூடாது, நீ இல்லாம நானும் இருக்கக்கூடாது. இதே மாதிரிதான் நம்ம மரணம் வரைக்கும் இருக்கணும். நமக்கு நடுவுல யாருமே வந்துடக்கூடாது. இந்த பாருடி, என் பொண்டாட்டி எப்போதுமே இதே மாதிரி சிரிப்போடையும் சந்தோஷத்தோடையும் மட்டும்தான் இருக்கணும். அவளோட வாழ்க்கையில ஒரு துளி கூட கவலை வரக்கூடாது. நான் அவளை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், மத்தவங்களை கஷ்டப்படுத்த விடவும் மாட்டேன். இந்த ஜென்மத்துல நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. நமக்கு நடுவுல யாருமே வரமாட்டாங்க. அப்படி வந்து அவங்களோட வாழ்க்கையை என்ன நிலைமைக்கு கொண்டுட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த உலகத்தை எதுக்குறதா இருந்தாலும் நான் எதிர்த்து நிப்பேன். நீ யாரு இல்லைன்னு கவலைப்படக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், எப்போதும் நான் இருக்கேன், எல்லாமாவும் நான் இருக்கேன். வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே நான் திரும்ப கொடுப்பேன். நீ பழசை எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது. அப்படி நீ கவலைப்பட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது. புரியுதா? உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன்டி. என் பொண்டாட்டி, நீ இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்சது வரும். இந்த வரத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ என் பொண்டாட்டி. சரி, இன்னும் நெருக்கமா பிடிச்சுக்க. இன்னுமா? ஆமா, இன்னும் நெருக்கமா பிடிச்சுக்க. இப்ப போகும்போது பைக்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டல, உன்னை வீட்டுக்கு கூட்டு வரும்போது மாமா பைக்ல முன்னாடி வச்சு கூட்டிட்டு வர. சரியா? ஐ, முன்னாடியா? அப்போ எங்க அப்பா எப்படி உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி தான் உட்கார வச்சுப்பியோ? நீ எப்படி முன்னாடி பைக்ல உட்காரணும்னு நினைக்கிறியோ அப்படி உட்காந்துக்க. நான் உன்னை இருக்க பிடிச்சுக்கிறேன், கீழே விழுவாம பாத்துக்கிறேன். போதுமா? அப்ப சரி. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாமா? எங்க அப்பா கூட பைக்ல போனதுக்கு அப்புறம் இப்போ உன் கூட நான் பைக்ல வரேன். அதுவும் இவ்வளவு தூரத்துல உன்னை இப்படி கட்டி அணைச்சிக்கிட்டு என் மனசுக்கு பிடிச்ச என் மாமா கூட. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதே மாதிரி நான் அடிக்கடி பைக்ல வச்சு கூட்டு போவியா? உனக்கு என் கூட பைக்ல வர்றதா ஆசையா இருந்துச்சுன்னா இனிமேல் டெய்லியும் ஒரு ரவுண்டு உன்னை பைக்ல இதே மாதிரி ரொம்ப தூரமா கூட்டிட்டு வர. போதுமா? ஐயா ஜாலி. அப்போ டெய்லியும் இதே மாதிரி என்ன ஒரு தடவை வெளியில இந்த பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வருவியா மாமா? கண்டிப்பா கூட்டு போவேன். என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் பைக்ல வருது. இது தெரிஞ்சுக்கிட்டு நான் கூட்டு போகாம இருப்பேனா? இனிமேல் என்ன ஆனாலும் சரி, டெய்லியும் ஒரு ரவுண்டு இதே மாதிரி நம்ம பைக்ல நீ எவ்வளவு தூரம் போகணும்னு சொல்றியோ அவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு போறேன். போதுமா? அப்ப ரொம்ப தூரம் போணுமே, ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவியா? ரொம்ப தூரம் இல்ல, அதுக்கும் ரொம்ப தூரம். உனக்கு எப்ப போகுதுன்னு சொல்றியோ அவ்வளவு தூரத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அப்படியா? அப்போ இதே மாதிரி நெருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன ரொம்ப தூரம் கூட்டிட்டு போகணும். ஆமா, இதே மாதிரி நெருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு என் காது ஓரமா இது மாதிரி துருன்னு பேசிக்கிட்டே வந்தனா என் வாழ்க்கை முழுக்க இந்த பைக்ல வச்சு உன்னை சுத்திக்கிட்டே இருப்பேன். இந்த இன்பத்துக்கு மேல என்ன இன்பம் இந்த உலகத்துல வேணும் எனக்கு? என் பொண்டாட்டியை இப்படி அணைச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? அப்படி கிடைச்ச பாக்கியத்தை நான் விட்டுதான் கொடுப்பேனா? இதே மாதிரியே எப்போதும் நான் கூட்டு போறேன். ஐயோ செல்ல மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கவா? இதெல்லாம் கேட்க வழி செய்யணும். கேட்கறது முன்னாடி பச்சுக்கு கொடுத்துடணும்டி. நான் என்ன உங்ககிட்ட கேட்டுட்டா கொடுக்குறேன், அதே மாதிரி நீ என்கிட்ட கேட்க வேண்டாம். உனக்கு முத்தம் தானே கொடுக்கணும், நிறைய கொடுத்துக்க. எவ்வளவு கொடுக்கணுமோ கொடு, மாமா வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஆமா, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ரோட்ல போறவங்க வரவங்க என்ன நினைப்பாங்க? யாரு பார்த்தா எனக்கு என்னடி, என் பொண்டாட்டியை நான் அப்படிதான் கொஞ்சுவேன். அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா அவங்க கண்ணு மூடிட்டு போட்டோம். அதுக்காக என் பொண்டாட்டி கொஞ்சறதெல்லாம் என்னால நிப்பாட்ட முடியாது. இந்த பருடி, நான் எப்போதும் உன்னை இது மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். நீ என்ன இப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். சரியா? சரி சரி, கொடுக்குறேன், நல்லா சீக்கிரம் கொடுடி. ஆமா, என் மாமாக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னல,
இப்ப கொடுக்குறேன். குடுடி. இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு பச்சைக்கு பச்சைக்கு கொடுக்கணும். நீ கொடுக்குற முத்தத்துல ரோட்ல போறவன் வரவனுக்கெல்லாம் காது கிளியணும் பத்துக்க. அந்த அளவுக்கு கொடுக்குற. வா மாமா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் கொடுப்பேன், சத்தம் இல்லாம கொடுப்பேன். நான் என்ன குழந்தையாடி சத்தமே நம்ம கொடுக்கறதுக்கு? உன் புருஷன்டி சும்மா பச்சைக்கு பச்சைக்கு கொடு. அப்பதான் இந்த மாமா ஸ்ட்ராங்காவும் எனர்ஜியாவும் இருப்பேன் பத்துக்க. என்ன மாமா சொல்ற? நான் முத்தம் கொடுத்தா நீ எப்படி ஸ்ட்ராங்காவும் எனர்ஜியாவும் இருப்ப? இந்த மாமாவோட ஹெல்த் ட்ரிங்கே உன்னோட முத்தம் தான். இந்த முத்தத்தை மட்டும் இதே மாதிரி எனக்கு கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு நினைச்சுக்கீங்க, என் வாழ்க்கையில எனக்கு முதுமையே வராது. எப்போதுமே வீரத்தோடையும் வேகத்தோடையும் இருப்பான்டி இந்த வீரா. மாமா எப்போதும் இதே மாதிரி வீரத்தோட இருக்கிறதா இருந்தா நான் எப்ப வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ கொடுக்கணும். முதல்ல குடுடி. போதுமா மாமா? பத்தாது, இருந்தாலும் இப்போதைக்கு போதும். அப்புறமா அங்க போய் வாங்கிக்கிறேன். முடியாது, இன்னைக்கு இவ்வளவு போதும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. அதனாலதான் இப்போதைக்கு இது போதுன்னு சொல்றேன். வேலை எல்லாம் முடியட்டும். வட்டியை முதலுமா சேர்த்து எல்லாத்தையும் திரும்ப வாங்கிடுறேன். அதெல்லாம் முடியாது. முடியாது முடியாதுன்னு சொல்றேன்ல. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, இவ்வளவுதான். இதுக்கப்புறவு எதுவும் கிடையாது. பாருடி, இந்த வீரா கிட்டே நீ சவால் விடுற பாத்துக்க, அப்புறம் தோத்து போயிருவ. இந்த நிலாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன். அப்படியா? வரும்போது பைக்ல முன்னாடி தானே உட்காந்து வருவ? ஆமா. ஏன்? இல்ல, கேட்டேன். என்ன கேக்குறது ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாச்சும் வேண்டாத வேலை பாத்துருமோ? எதுக்கு கேட்டீங்க? ஏன் கேட்டேன்னு வரும்போது உனக்கே தெரியும். இது பேச்சே சரியில்லையே. வரும்போது இதே மாதிரி பின்னாடியே உட்காந்து வந்துடணும், முன்னாடி உட்காரக்கூடாது. கண்டிப்பா நீ முன்னாடி உட்காந்து தான் வர. என்கிட்ட இருந்து இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது பத்துக்க. மாமா. என்ன மேமா? இந்த பாருடி, நீ என்ன பிளான் போட்டாலும் எதுவும் நடக்காது. வரும்போது உன்னை தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு தான் வரேன். அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு வீடு வரைக்கும் சின்ன 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 கொடுத்துக்கிட்டே தான் வரப்போறேன். பார்த்துக்கிட்டே இரு. அதையும் பாப்போம். ஹே, இந்த சிலுப்பெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு நான் நினைக்கிறது தான் நடக்கும் பாத்துக்க. தேவையில்லாம என்கிட்ட போட்டி போட்டு தோத்துறாதீங்க. இந்த வீராவோட வாழ்க்கையில பேச்சுல கூட தோல்வி கிடையாதுடி. என்னை பத்தி தெரியாம என்கிட்ட போட்டி போடுற. தோத்துட்டு நிக்க போற, பாத்துக்கிட்டே இரு. கண்டிப்பா நான் தோக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டா நான் எதுக்கடி தோக்க போறேன்? கண்டிப்பா நானும் தோக்க மாட்டேன். அப்ப என்கிட்ட முதலான முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்போ என்ன பெட்டி வச்சுக்கலாம்? பெட்டா? என்னதுக்கு? அது நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொன்னதை நீங்க பண்ணணும். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா ஜெயிக்க மாட்டீங்க, நான் ஜெயிக்க விட மாட்டேன். ஒருவேளை ஜெயிச்சிட்டா நீங்க சொல்றதை நான் பண்றேன். ஆஹா, இது சூப்பரா இருக்கே. தவளை தன்னாலே வாய விடுது. மாட்டு நடி மொவலை. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரிஞ்சா டெய்லி இவகிட்ட பெட்டு கட்டலாம் போலியே. என்ன பயமா இருக்குதா? யாருக்குடி பயம்? அதெல்லாம் தோக்குறவன் பயப்படுவான். ஜெயிக்கிற நான் ஏன் பயப்பட போறேன்? சரி, நீ சொன்ன மாதிரியே பெட்டு வச்சுக்கலாம். இந்த பெட்டுல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செய்யணும். அப்படி நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ சொல்றது எல்லாத்தையும் நான் செய்யறேன். நானும் ரெடிதான். கண்டிப்பா இந்த பெட்டுல நான் தான் ஜெயிக்க போறேன். அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் கோவப்படுற நேரம்லாம் என்ன தூக்கி வச்சு கொஞ்சறீங்களே, அதை என்ன மேல பண்ணவே கூடாது. என்னடி இப்படி ஒரு கண்டிஷன் போடுற? அப்படின்னா நான் உனக்கு கொஞ்சமா நீ இருந்துருவ. இருந்துருவனே? இருந்துருவ. என்ன இது இப்படி சொல்லுது? நம்மளால இருக்க முடியாதோ? எல்லாத்தையும் பழக்கி வேற விட்டுருச்சு. பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, இது நம்ம மனசை மாத்த பாக்குது. இது என்ன தப்பு வேணாலும் பண்ணுமா? நம்ம கோவப்பட்டா தூக்கி வச்சு கொஞ்சிருங்கிற பேர்ல நம்மள கோவமே பட விட மாட்டேங்குது. இப்படியே போனிச்சு இது எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மள கோவமே பட விடாது. இதுதான் கரெக்டான டைம். கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். இந்த பாருங்க, அதெல்லாம் நான் இருந்துருவேன். அப்படியா? பாக்குற அறியும். ஆமா, உங்க பெட் என்னன்னு சொல்லலாம்? இந்த மாமாவோட பெட்டெல்லாம் எப்போதுமே டிஃபரெண்டா தான் இருக்கும். அதனால இந்த பெட்டில நான் ஜெயிச்சதுக்கு அப்புறவே டெய்லியும் நான் என்ன பண்ண சொல்றேனோ அது எல்லாத்தையும் நீ பண்ணணும். அதுதான் பெட்டு. என்ன பண்ண சொல்லுவீங்க? அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேன். பெட்டில அது வீர ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், சரியா? தேவையில்லாம வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டோமோ? அதெல்லாம் இல்ல, நான் தான் ஜெயிக்க போறேன். கண்டிப்பா இந்த மாமா ஜெயிக்காது. நான் ஜெயிக்க விட மாட்டேன். பாப்போம், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். கொய்யால மறுபடியும் சிலுப்புடா. சிலுப்புட்டி சிலுப்பு. இன்னைக்கு உன ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் பாத்துக்கா. வசமா வந்து மாட்டிருக்கவா செய்யறா. மவளை இன்னைக்கு வச்சு செய்யறா இல்லையான்னு மட்டும் பாருடி.
என்னாச்சு எனக்கு? என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியல. மைண்ட் எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏதோ தனியா இருக்கிற மாதிரியே தோணுது. அவ என் பக்கத்துல தானே இருக்கா. இருந்தும் எதுக்கு எனக்கு தனிமையா இருக்க மாதிரி தோணுது. ஒரு நேரத்துல இந்த தனிமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதோடய நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா இப்போ எனக்கு பிடிக்கல. அவ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த தனிமையை வெறுப்பா தோணுது. அவ இந்த ரூம்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னை சுத்தி ஒரு பெரிய படையே இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு தைரியம் என் மனசுக்குள்ள. எப்போதும் அவளோட பேச்சு சத்தம், சிரிப்பு சத்தம், இதை கேட்டு கேட்டு எனக்கு இப்ப தனிமையே வெறுத்து போச்சு. மறுபடி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு தோணுது. அவ பக்கத்துல தான் இருக்கா. இருந்தாலும் எனக்கு ஏதோ வெறுப்பா தோணுது. அவளை என் பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அவ என் கூடயே இருக்க மாட்டேன்னு சொல்றா. இப்ப நான் அவளை பார்க்கணுமே. அவகிட்ட பேசாம என்னால இப்ப இருக்க முடியாது. அவ குரலையாச்சும் கேட்கலன்னா ரொம்ப அமைதியா இருக்கா. அப்படி என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா? டேய் விமலு, ஒரே ஒரு தடவை சொல்லி குடுறா. இதாண்டா கடைசி. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கேட்கவே மாட்டேன்டா. போடி, எத்தனை ஒரு வாட்டிடி? இனிமேல நான் சொல்லி தர மாட்டேன். உனக்கு மறுபடியும் அதை சொல்லி தந்து நானே மறந்துடுவோம் போல இருக்கு. டேய் விமலு, என்னடா இப்படிலாம் சொல்ற? இதுதாண்டா அந்த கடைசி ஒரு வாட்டி. இந்த ஒரு தடவை மட்டும் சொல்லித்தடா. ரொம்ப ஓவரா பண்ணாதடா. உனக்கு தான் எல்லாம் தெரியுன்னு. அவளேதான். என்னடா இவ்வளவு நேரம் ஐயோ இவ சத்தத்தை காணுமே நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டா. என்னமோ தெரியல, இவ குரலை கேட்டாலே எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் வந்துருது. இதே மாதிரி உன்னை பக்கத்திலே வச்சு நீ பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்டி. இப்பதாண்டி எனக்கு என்னையே பிடிச்சிருக்கு. யாருக்கிட்ட வம்பளத்துக்கிட்டு இருக்கா? போய் அவளை போய் பார்க்கணுமே. அவளை இப்ப போய் பார்த்தாதான் எனக்கு வேலையும் ஓடும். போய் பார்ப்போம் என்ன பண்றான்னு. டேய் விமலு, ப்ளீஸ்டா, இந்த ஒரு வாட்டி மட்டும் சொல்லி குடுறா. இப்போ நான் தப்பே பண்ணாம கரெக்டா ரெடி பண்ணிடுவேன்டா. எத்தனை தடவைன்னு கேட்கிறேன். பாவம் ஃப்ரெண்டாச்சே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமேன்னு நினைச்சா இதோட 10வது தடவை உனக்கு சொல்லி தந்துட்டேன். இன்னமும் உனக்கு அதை ரெடி பண்ண தெரியல. அதான் தெரியலன்னு தெரியுதுல. நான் தான் செஞ்சு கொடுக்குறேங்கிறேன், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ நான் தானே பண்ணணும்னு சொன்னேன். இப்போ பண்ணு. இனிமேல் நான் சொல்லி தர மாட்டேன். எனக்கு வேலை உருளப்பட்டது இருக்கு. இன்னொரு தடவை விமலுன்னு இந்த பக்கம் சத்தம் கொடுத்த நான் ஓடிடுவேன் பத்துக்க. டேய் விமலு, இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ரா. அதனால எல்லா வேலையும் நானே பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தானடா சொன்னேன். ப்ளீஸ்டா சொல்லி குடுறா. இதான் கடைசி. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன்டா. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னால முடியாது. எனக்கு வேலை நிறைய இருக்கு. என் வேலையை நான் பார்க்க போறேன். என்ன திரும்பிட்டா? எனக்கு தெரிஞ்சா நான் ஏன்டா உன்ட்ட கேட்குறேன். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிடுவேன். அந்த ஹிட்லர்ட்ட வேற சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் போய் கேட்டேன்னா வெக்க கேடு. இவன் சொல்லி கொடுப்பான்னு பார்த்தா இவன் அவன் வேலையிலே குறியா இருக்கான். இப்போ நான் எப்படி இதை ரெடி பண்ணி அனுப்ப? இவன்கிட்ட பொறுமையாக கேட்டால் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டான். நம்ம வழியில் போனாதான் இவன் சரிப்பட்டு வருவான். டேய் விமலே, இப்போ நீ சொல்லி கொடுப்பியா மாட்டியாடா? முடியாது. இந்த பர விமலு, இப்போ மட்டும் நீ இதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி தரல, காலேஜில் உனக்கு நடந்தது இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக பரப்பி வச்சிருவேன் பார்த்துக்க. என்னடி மிரட்டுற? அப்படிதாண்டா பண்ணுவேன். ஏதோ எனக்கு தெரியல, நீ இந்த ஆஃபீஸில் முன்னாடியிலேருந்து வேலை பார்க்குற, அதனால உனக்கு எல்லாம் தெரியுமேனு உங்ககிட்ட வந்து கேட்டா ஓவரா பிகு பண்ணுற என்ன? இந்த பரடா, இப்போ நீ சொல்லி கொடுக்கலன்னு நினச்சிக்கீங்க, பின்னாடி ஒரு மஞ்சள் மண்டை இருக்கு பாரு, அதுகிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். அதுகிட்ட சொன்னாலே மொத்த ஆஃபீஸ்க்கும் தெரிஞ்சு போயிடும். எப்படி வசதி? எப்படி பேசுற பாரு. மஞ்ச மண்டிட்டு சொல்ல போறியா? இந்த பாருடி, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. உனக்கு நான் எத்தனையோ தடவை சொல்லியும் கொடுத்துட்டேன். உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கலன்னா ஏன் சிட்ட கிழிச்சு வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்க. இந்த பாரு, உனக்கு அது வராது. கொண்டா, நான் வேணாலும் ரெடி பண்ணி தரேன். இல்ல, நான் தான் ரெடி பண்ணுவேன். இப்போ ஒழுங்கா எனக்கு சொல்லித்தா. இல்ல நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருவேன் பாத்துக்க. ஐயோ பாடா படுத்துறாளே, இவ படுத்துற பாடல சொல்லி தொலைன்னு சொல்லிடலாம் போல இருக்கு. இந்த பாருடி, நான் மறுபடியும் சொல்லி கொடுத்தாலும் நீ மறுபடியும் முதல்ல இருந்து என்கிட்ட கேட்ப. அதுக்கு பேசாம நான் ரெடி பண்ணி தரேன். கொண்டா. முடியாது, நான் தான் ரெடி பண்ணுவேன். இப்போ நீ எனக்கு வந்து சொல்லித்தா. இதுக்கு மேல என்னாலையும் முடியாது. பரவாயில்ல, சொல்றதா இருந்தா சொல்லிக்க. நான் என் வேலையை பார்க்க போறேன். போடி. ஓஹோ, சொல்ல மாட்டேன்னு நினைச்சிட்டேன் அப்படித்தானே? இப்ப பாரு உன்ன. எக்கோ மஞ்ச மண்டை, இந்த ஆளு எப்பத்துல இருந்துங்க நிக்காரு? ஐயோ, ஹிட்லர் நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரு. என்ன நடக்குதுங்க? ஆ, சார். என்ன இங்க சத்தமா இருக்கு? இது ஆபீஸ்ன்னு நினைச்சீங்களா இல்ல வேற என்னமோ நினைச்சுக்கிட்டீங்களா? சாரி சார், அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி அனுப்ப சொன்னாங்க. அது அவங்களுக்கு பண்ண தெரியல. நானும் 2-3 தடவை சொல்லி கொடுத்துட்டேன், வரல. அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார். பிரசன்டேஷன் பண்ண தெரியலையா? என்ன ரூபி இது? படிச்சுட்டு தானே இந்த ஒர்க்குக்கு வந்தீங்க. இது கூட உங்களுக்கு பண்ண தெரியாது? அது ஒன்றும் இல்லை, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ரெடி பண்ணுறேன். அதான் எதுவும் மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுன்னு கேட்டேன். இதுக்கு இப்படிதான் சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? பொறுமையா உங்களுக்கு பேச தெரியாது? சரி, இப்ப ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை, ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் எவ்வளவு நேரத்துல அனுப்பி வைக்கணும்?
ஹாஃப் அன் ஹவரில். ஆஃப் அன் இல்லையா? ஆமா சார், இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு முடிக்க வேண்டிய ஒர்க் நிறைய இருக்கு சார். இல்லைன்னா நானே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்படியா? சரி, நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க, நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். சரிங்க சார். இவர் சொல்லி தர போறாரா? ஆத்தி, இவர் எப்படி சொல்லி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. இவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தானே அவளை பிச்சு பிடிங்கிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் நானே வாண்டடியாக வந்து மாட்டிக்கிட்டேனே. மாவுல என்னைய பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொன்ன, இன்னைக்கு உனக்கு இருக்கு. தள்ளி உட்காருங்க. எது? தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன். காது கேக்குதா இல்லையா? இல்லை சார், பரவாயில்ல, நானே ரெடி பண்ணிக்கிறேனே. அரை மணி நேரத்துல உங்களால ரெடி பண்ண முடியாது. நான் சொல்லி கொடுக்குறேன், தள்ளி உட்காருங்க. இவர் சொன்ன கேட்க மாட்டாரே. அந்த பக்கம் திரும்பவே கூடாது, இப்படியே இருந்துக்கணும். எப்படி மூஞ்சி திருப்பி வச்சிருக்கான்னு பாரு. பக்கத்துல உட்காந்துருக்கேன், திரும்பி பார்க்கணும்னு தோணுதா? என் கேபின்ல என் கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டேன், எல்லாரும் கூட இருந்து வேலை பார்ப்பியோ? என்கிட்ட வந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நான் பண்ற அலப்புறையில நாளைக்கு நீனே என் கேபின் ஒடியார போறப்ப இப்படி திரும்பிக்கிட்டா நான் எப்படி பாக்குறது? என்ன பார்க்கணும்? இல்ல, நீ திரும்பி இருந்தா நான் பிரசன்டேஷன் ரெடி பண்றது எப்படி பாப்ப? அதுக்கு தான் சொன்னேன். நீ இங்க என்ன பார்த்து இருந்தா தானே நான் எப்படி ரெடி பண்றேன்னு உனக்கு தெரியும். அப்பதானே சீக்கிரத்துல கத்துக்க முடியும். பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுனாலும் நானே ரெடி பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் எனக்கு எந்த வேலையும் பார்த்து தர வேண்டாம். நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நீங்க என்ன பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நான் என்ன ஒன்ன பக்கம் வந்தேன், வெளியில ஏதோ சவுண்டா இருக்கே, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். வந்தா நீ பிரசன்டேஷன் ரெடி பண்ண தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. என்ன இருந்தாலும் நீ என்னோட ஸ்டாப்பு, நான் எம்டி. தெரியலன்னா நான் தானே சொல்லி கொடுக்கணும். அதனாலதான் சொல்லி கொடுக்க வந்தேன். மத்தபடி உன்னை பார்க்கணுமோ பேசணும்னா நான் வரல. உன்னை பார்க்காம பேசாம என்னமோ என்னால இருக்க முடியல, அதனால உன்னை தேடி ஓடி வந்த மாதிரி பேசுற. நான் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன், எதுக்கு இப்படி உளறீங்க? உளறேனா? உளரவ செய்யறேன். ரொம்ப உளறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, உனக்குதான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் பக்கத்துல விக்கிட்டு வந்து இருக்கேனே, அதான் உன் மனசுல என்னை பத்தி என்னெல்லாமோ தோணுது, அதுக்குதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. எது? நீங்க என் பக்கத்துல இருக்க போய் என் மனசுல கண்டதெல்லாம் தோணுது, அதனால இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா, உன் மனசுலதான் தோணுது, அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் தோணுனா ஒன்னும் தப்பு இல்லையே. நீங்க பிரசன்டேஷன் தானே ரெடி பண்ணி தரேன்னு சொன்னீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க, வேற எதுவும் பேச வேண்டாம். அந்த வேலையை தான் நான் பார்க்க போறேன். நீ தான் என்ன வேலை பார்க்க விடாம தோணத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசிக்கிட்டு இருக்கேனா? இல்ல, இவர் ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்காரு. வாயை திறந்துடக்கூடாது. இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட எதுவும் பேசல, உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் வேலையை பார்க்க தானே நான் வந்திருக்கேன், பார்க்குறேன். இந்த பிரசன்டேஷன் எப்படி ரெடி பண்ணணும்னா, அது என்னாச்சு ரூபி? ஒன்னும் இல்லடா, அப்புறம் எதுக்கு சத்தம் போட்ட? டேபிள்ல கால் அடிச்சுக்கிட்டேன்டா, அதனாலதான் கத்திட்டேன். பார்த்து உட்காருங்க. ரொம்ப அடிபட்டுருச்சோ? உங்களை இதுக்கு இப்ப பிடிச்சிக்கலீங்க? நான் இல்லைண்ணா, என்னடி சொல்ற? நாங்க பிரசன்டேஷன்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி கிள்ளுவேன்? நீங்க தான் கிள்ளிங்க, எனக்கு தெரியும். இந்த பாருங்க, நீங்க எனக்கு எதுவும் ரெடி பண்ணி தர வேண்டாம், ஒழுங்கா எந்திரிச்சு போயிடுங்க. என்ன சொன்னீங்க? புரியலையா? அவ அப்படிதான் சார், அவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது. அவளுக்கு சொல்லி கொடுக்க முன்னே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஏய், உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். வந்துட்டான் பெருசா பேசிக்கிட்டு. என்னால திருத்தவே முடியாது பத்துக்க. சரி சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வேலையை ஆரம்பிக்க போறீங்களா? இந்த பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், நானே ரெடி பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. என்ன ரூபி, எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லி கொடுக்க? ஒழுங்கா கவனிங்க, கவனம்லாம் எங்க இருக்கு? இந்த பாருங்க, உங்களை ஒன்றும் பேச முடியல என்னால, பாத்துக்கோங்க. நீ யாரடி பேச சொன்னா? நீ பேசவே வேண்டாம், இப்படி என்ன பார்த்துக்கிட்டே இரு, அது போதும். பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இவனுக்கு திரும்பி உட்கார்ந்தா தானே நான் உங்களை பார்க்கணும். நீங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். நல்லாதான் சிலுப்புற, அழகாதான் இருக்கு. திரும்ப மாட்டியா? இப்ப பாரு. இந்த பாருங்க, கோபத்தை கிளறிடாதிய சொல்லிட்டேன். எதுக்கு சும்மா இப்ப கிளிக்கிட்டே இருக்கிறீங்க? உங்களை தான் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்கு இப்ப என்ன தொடறீங்க? எதுக்குதான் இப்படி கத்துறாளோ? நான் எங்களுக்கு இல்ல, நான் வேலையில பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா சும்மா என்ன கிள்ளன்னு சொல்ற. ஆசை இருந்தா சொல்லிடு, வேணும்னா தனியா போய் கிளிக்கலாம். சப்பா, முடியல. எனக்கு ஆசையா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, இப்பதானே நீங்க சொன்ன சும்மா சும்மா கிள்றீங்கன்னு. ஆசை இல்லாமலாம் சொல்ற. எனக்கு எந்த ஆசையும் இல்ல, நீங்க என்ன கிள்ளவும் இல்ல. போதுமா? வேலையை மட்டும் பாருங்க. நான் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். எது? என்ன பிடிச்சி கிள்றதா உங்க வேலையா? இதுக்குதான் அங்க இருந்து இங்க வந்தீங்களோ? இதுக்காகவாடி அங்க இருந்து நான் வந்தேன். அப்படி உனக்கு இல்லைன்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டா நீனே வரப்போற. நீங்க கூப்பிட்டா நான் வருவேன், அப்படியா?
ஆமா, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியோ? அடியே லூசு, அதை அப்பவே ரெடி பண்ணி மெயில் பண்ணிட்டேன், நல்லா பாரு. அனுப்பிட்டீங்களா? எப்படி? நீ ரெடி பண்ணி வச்சிருந்த பிரசன்டேஷனை பார்த்தேன், எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு சென்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் சரியா தான் ரெடி பண்ணியிருக்கேனா? எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த தப்பு இல்ல, அதான் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். என்னமோ வந்தப்ப என்ன திட்டீங்க, படிச்சுட்டு தானே வந்திருக்கா, உனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க தெரியாதானே? இப்போ பார்த்தீங்களா, நான் கரெக்டாக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப பெருமைப்படாத, அதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு, அதெல்லாம் நான் தான் ரெடி பண்ணி அனுப்புனேன். ஒரு வேலையும் செய்ய தெரியலனாலும் வாய் மட்டும் நல்லா பேசுற. உங்களுக்கு பொறாம, நான் எல்லாம் கரெக்டாக தான் ரெடி பண்ணேன். எங்க இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமோனே உங்களுக்கு பொறாம என் மேல. பொறாமையா? எனக்கு உன் மேல பொறாமையா? எனக்கு உன் மேல காதல் தண்டி இருக்கு, பொறாமெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது பார்த்துக்கோங்க. அதான் மெயில் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன, உங்க வேலை முடிஞ்சிட்டு நீங்க கிளம்பி உங்க கேபினுக்கு போங்க. போணுமா? ஆமா, உங்க கேபினுக்கு போங்க. இல்லடி, போயே ஆகணுமோ? உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்ல, உன் கூடயே இங்கேயே உட்காந்துடுறேனே. போக முடியலையா? ஹலோ, என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன். என்னமோ புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை விட்டுட்டு பிரிஞ்சு போறது மாதிரி என்னால் போக முடியல, உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்கா எந்திரிச்சு போயிருங்க பார்த்துக்கோங்க. அதான் நீயே சொல்லிட்டியடி, கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டின்னு. வேணா நானா உன் கழுத்துல இப்பவே தாலி கட்டிட்டுமா? தாலி கட்ட புரியல, கையை முறிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஓஹோ, மனசுல இந்த ஆசை வர இருக்காக்கும் சாருக்கு. என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றேன், தாலி கட்ட போறாரா? தாலி கட்ட இந்த நினப்பெல்லாம் வச்சுக்கிட்டு என் கிட்ட வந்தீங்க அப்புறம் தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ ஒழுங்கா நீங்க எந்திரிச்சு போயிடுங்க பார்த்துக்கோங்க. என்னடி ரொம்ப ஓவரா பேசுறியே? அமைதியா இருக்கானே, என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சியோ? ஒழுங்கா இருந்துக்க, இல்ல பேசுற வயல குடுத்துருவேன். அது அதெல்லாம் நான் ஒன்றும் பேசலையே. நான் ஏன் பேச போறேன்? அதெல்லாம் நான் எதுவுமே பேசல. இந்த பாருங்க சார், அதான் வேலையை முடிச்சு கொடுத்துட்டீங்களே, நீங்க உங்க கேபினுக்கு போங்க சார். இந்த பையன் இருக்கட்டும், ஓவரா வாய் பேசுற. இப்ப நீ பேசுனதுக்கெல்லாம் ஏதாச்சும் கொடுத்துட்டு போமே, இல்லைன்னா எனக்கு மனசு கேட்காது. சரி சரி, நான் ஒன்றும் பண்ணல. அந்த ஃபைல் எடுத்துட்டா? எந்த ஃபைல் சார்? அதோ அந்த கபோர்ட்ல இருக்கு பாரு, அந்த ரெட் கலர் ஃபைல், அதை எடுத்தா? இந்த ஃபைலா சார்? ஆமாமா, அந்த ஃபைலே தான். யாரும் பார்க்கல, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சார், இந்த ஃபைல் தானே? ஆமா, அந்த ஃபைல் தான். ஹிட்லருக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி பேசுறாரு. என்ன சத்தம் இது? இவர் இப்ப என்ன பண்ணிட்டு போனாரு? ரூபி, என்ன சத்தம் அது? என்ன சத்தம் கடிச்சு? அங்க வர கடிச்சோ? ஆமா, ஏதோ கிச்சனு சத்தம் கடிச்சே. இவளுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ஏ, உனக்கு என்னடி ஆச்சு? இன்னும் வரைக்கும் பேசாம இவ வாயெல்லாம் அடக்கிறதுக்கு எதுவும் வரமாட்டேங்கிறானே. இதுவும் நல்லாதான் இருக்கு. யாருக்கும் தெரியாம முத்தம் கொடுத்துட்டு வர்றது. யாரும் பார்த்துருப்பாங்களோ? பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. இது என்னோட ஆபீஸ், அவ ஏன் பொண்டாட்டி. நான் அவளுக்கு எப்போ வேணாலும் எங்க வச்சுனாலும் கொடுப்பேன். இந்நேரத்துக்கு அலறி இருப்பா. வந்திருக்கணுமே, என்ன ஆளு காணும். வர வர மூஞ்சி கொஞ்சம் விரப்பம் வச்சுக்கணும். ஹலோ, என்ன? அது நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. இந்த பாருங்க, இத மாதிரி கொதர்க்கமாலாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? என்ன சொன்னா, காலையில வந்து உங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு போனேன்? அதான் என்ன சொன்ன சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டேன். சொல்லு. மறந்துட்டீங்களா? இந்த பாருங்க, உங்களோட கொசர்த்தனத்துல என்கிட்ட வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். காலையில உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த கம்பெனில நான் வேலையை முடிச்சு திரும்ப போற வரைக்கும் என்கிட்ட வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ஆமா சொன்ன. தெரியுமா? அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அங்க எல்லாரும் முன்னாடி அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? இந்த பாருங்க, நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் யா வாயில இருந்து வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். காலையில நான் உங்ககிட்ட கண்டிஷன் போடும்போது என்கிட்ட எப்படிலாம் பேசுனீங்க? அதெல்லாம் நான் கரெக்டா நடந்துக்கிருவேன், நீ சொன்ன கண்டிஷன் படி நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டினீங்க. இப்போ என்னாச்சு? இந்த பாரு, நான் சொன்னதுதான். நீ எங்கேயும் கண்டிஷன் போட்ட, நான் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன?
நீ சொல்ற வரைக்கும் நான் உன் பக்கத்துலயே வர மாட்டேன், உன்னை தொடவும் மாட்டேன். என்ன தொடாம தான் அங்க அப்படி எனக்கு கொடுத்துட்டு வந்தீங்களோ? இப்போ நீங்க கண்டிஷனை மீறிட்டீங்கல்ல? இல்லையே, நான் எந்த கண்டிஷனையும் மீறலையே, எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? கரெக்டா பண்ண நீங்க ஏன் அப்படி பண்ணிட்டு வந்தீங்க? நான் உன்னை தொடக்கூடாதுன்னு நீ கண்டிஷன் போடும்போது உன்கிட்ட நான் ஒன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. என்ன உங்களை மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா? என் முன்னாடி எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதான்டி, நான் என்ன கண்டிஷன் சொன்னேன் உன்கிட்ட? அது ஆபீஸ்க்கு வரும்போது சாரி கட்டிட்டு வரணும், உங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் எடுத்துட்டு வரணும். போதும் போதும் நிப்பாட்டு, எனக்கும் அது தெரியும், நான் தான் அந்த கண்டிஷன் போட்டேன். உன்கிட்ட இந்த ஆபீஸ்க்கு வரும்போது சாரி கட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல. அது நான் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி மறுபடியும் போய் புடவை கட்டிட்டு வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை தொடக்கூடாதுன்னு நீ கண்டிஷன் போட்ட, அதுக்கு பதிலா நீ ஆபீஸ்க்கு வரும்போது சாரி கட்டிட்டு வந்தேன், நீ கட்டிட்டு வரல. அதனால நீ போட்ட கண்டிஷன் இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. அது எப்படி? அது இன்னைக்கு தானே அந்த கண்டிஷனே போட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் போய் சாரி கட்டிட்டு வர முடியும்? அதான் உனக்கு தெரியல, நீ எனக்கு ஒரு கண்டிஷன் போட்ட, அதுக்கு பதிலு நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். அத இன்னையில இருந்து செய்ய முடியாது உன்னால. அப்படி இருக்கும்போது நீ போட்ட கண்டிஷனையும் இன்னையில இருந்து என்னால செய்ய முடியாதே. அப்போ நாளைக்கு நீ சாரி கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட கண்டிஷனை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது வரைக்கும் இப்படித்தான். அப்போ அப்போ இன்னைக்கு முழுக்க என்கிட்ட இப்படி தான் நடந்துப்பீங்க, அப்படிதானே? ஆமாண்டி என் பொண்டாட்டி. பாருங்க, இந்த பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதெல்லாம் நாளையில இருந்துதான். இன்னைக்கு என் இஷ்டத்துக்கு எப்படிலாம் கூப்பிடணுமோ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணலாம். எல்லாத்துக்குமே எனக்கு பெர்மிஷன் இருக்கு. நாளையில இருந்து தான் உன்னோட கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இந்த ராஜாவோட ராஜ்யம் தான். பாருங்க, உங்க பேச்செல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்தீங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒரு அளவுக்கு தான் எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். அதுக்கு மேல என் பொறுமையை சோதிச்சிங்க, என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா வாங்கி பலர்னு அரைச்சிருவேன். பாத்துக்கோங்க. அடிச்சிருவ? ஆமா, அடிச்சிருவேன். வாங்கி பலர்னு அடிச்சிருவேன். சரி அடி. அடிக்கிறேன்னு சொன்னல, அடி. அடிச்சிருவேன். அடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் அடிச்சிருவேன். அதாண்டி, அடிக்கிறேன்னு சொன்னல, அடி. நீ என்ன இப்ப அடிக்காம இந்த இடத்த விட்டு போக கூடாது. என்ன அடிக்க மாட்டேங்கிற தைரியத்துல சொல்றீங்களா? அதெல்லாம் அடிச்சிருவேன். விடுங்க, என்ன விடுங்க. அப்பா, என்ன நீ அடிப்பேன்னு சொன்ன, ஒழுங்கா அடிச்சிட்டு வெளியில போற, புரியுதா? அது நான் எப்படியா உங்களை அடிப்பேன்? அது சும்மா தான் சொன்னேன். நீ எப்படி நினைச்சு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என்ன அடிப்பேன்னு சொன்னல, அடிடி அடிடி. இந்த பாருங்க, நான் எதை தெரியாம சொல்லிட்டேன். ப்ளீஸ் கத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப அடிப்பேன்னு சொன்ன, இப்ப நீ அடிக்கல, நான் உன்னை அடிப்பேன். நீங்க அடிப்பீங்களா? நீங்க கத்துனாலே நான் மயக்கப்பட்டு விழுந்துருவேன். நீங்க அடிச்சா நான் ஒரேடியா போய் சேர்ந்துருவேன். பாரு, ஒழுங்கு மரியாதையா நீ அடி, இல்லன்னா நான் வாங்குற அடியை வாங்கிட்டு போ. நான் அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன்? அப்போ உன் மனசுல நான் இருக்கேன், அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் கோமா கூட பேசுனது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அடிப்பேன்? நான் முதல்ல கோமா பேசுனதே உங்ககிட்ட தான். இந்த பாருங்க, நீங்க அப்படி பண்ணீங்க, எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் வந்து இப்படி பேசினேன். எனக்கு உங்களை அடிக்கணும்லாம் விருப்பம் கிடையாது. எனக்கு யாரையும் அடிக்கணும்னு எண்ணமும் கிடையாது. நீங்க விடுங்க, நான் போறேன். அது எப்படி எப்படி விடுவேன்? நீ நான் அடிக்கணும்னு இவ்வளவு கோவத்துல வந்திருக்க, இப்ப அடிக்க மாட்டேன்னு சொன்னா உன்னை விட்டுருவனோ? ஒண்ணு நீ என்ன அடி, இல்லன்னா என்கிட்ட அடி வாங்கிட்டு போ. என்ன பண்ண போற? இந்த பாருங்க, நான் தான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? இப்ப என்ன, என்னால அடிக்க முடியாது உங்களை. நீங்க வேணா என்ன ஒரு அடி அடிச்சுக்கோங்க. ஆனா மெதுவா அடிங்க, வேகமா அடிச்சிடாதீங்க. அப்புறம் எனக்கு வலி தாங்க முடியாது, அழுதுருவேன். கண்டிப்பா நான் அடிச்சா உன்னால தாங்கவே முடியாது. அப்படி ஒரு அடி. இப்ப பாரு. எனக்கு தேவைதான், நான் பேசாம அங்கே இருந்திருக்கணும். கோவப்பட்டுங்க வந்தேன்ல, நல்லா வாங்கு. இந்த ஆளு முறைச்சு பார்த்தாலே நான் மயக்கமா போட்டு விழுந்துருவேன். இதுல அடிக்க போறாராம். அடியே ரூபி, இந்த கரலா கட்டையை வச்சு ஒரே அடி இப்ப அடிப்பாரு. அதோட நீ பூமிக்குள்ள புதைஞ்சிருவ. இந்த பூமியோட வாழ்க்கை இதோட உனக்கு முடிஞ்சு போச்சுடி. உன் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிட்டு, அவ்வளவுதான். எல்லாம் உன் வாயால வந்தது. வாங்கு. இந்த பாருங்க, கொஞ்சம் மெதுவா அடிங்க, எனக்கு வலிக்கும் பாத்துக்கோங்க. இல்ல, நான் வலிக்கிற மாதிரி தான் உன்னை அடிப்பேன். இந்த ஆட்டெல்லாம் வாய் கொடுத்துட்டு ஜெயிக்க முடியுமா? அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. எல்லாரும் சேர்த்து நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டாங்க, அவ்வளோதான். என்ன பண்றீங்க? அடிக்கிறேன்னு தானே சொன்னீங்க, எதுக்கு இப்படி அணைச்சு வச்சிருக்கீங்க? விடுங்க. தள்ளி நின்னா அடி வேகமா உள்ளது, அதான் பக்கத்துல அணைச்சு வச்சு அடிக்கலான்னு இருக்கேன். என்ன 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 பண்றீங்க? அடிக்கணும்ல, அதான்
எங்க அடிச்சா உனக்கு வலிக்குன்னு தொட்டு பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் என்னை அடிக்க வேண்டாம். விடுங்க விடுங்கன்னு சொன்னேன். முடியாது, நான் அடிக்கிறேன், நீ அதை வாங்கிட்டு போ. I love you, பொண்டாட்டி.